ஹாய் ப்ரோ, வணக்கம். இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்பில் நிறைய வாய்ஸ் கொடுத்துருக்கேன், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ஃபேமிலி 740 அப்படின்னா இது வந்து ஒரே ஃபேமிலி நம்பர், ஓகேவா? இப்போ ஒரே ஃபேமிலி நம்பர் வச்சுட்டான் அப்படின்னாக்கும் அடுத்த நாள் இதோட டச்சு இதே நம்பர்லேருந்து கண்டிப்பாக இன்றைக்கி ரிப்பீட் நம்பர் வரும்னு நான் சொல்கிறேன், வராமல் போகாது. ஓகேயா? ரிப்பீட் நம்பர் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் யார் யார் உள்ளே வரணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு குரூப்லேயே மெசேஜ் கொடுத்துட்டேன். குரூப்பில் இருந்த நண்பர்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. சரி, இன்றைக்கி போர்டு ஆங்கிள் ரூட் எடுப்போம். போர்டு ஆங்கிள் ஏ போர்டுக்கு ரூட் இருக்கா? ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு ஆங்கிளுக்கு இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே வந்து 537 அப்படின்னு வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 537, அப்போ இங்கே கீழே 4 வச்சுருக்கான். 537 547 அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 47ங்கிறப்ப அது ப்ளஸ் பண்ணுறப்ப அது பவர் நம்பர் மாற்றணும். அப்போ மாற்றினா ஏ போர்டு அப்படிங்கிற 2ஆம் நம்பர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கும். இதே 537 548 அப்படின்னு எடுத்துட்டானாக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல 3ஆம் நம்பர் வந்துடும். ஓகேவா? ஏ போர்டில் நான் இன்றைக்கி கொடுக்குற சஜஷன் பண்ணுற நம்பர் 2 அல்லது 3 இதுதான் வரணும் லாஜிக்காக. என்னென்ன போர்டுக்கு என்னென்ன நம்பர் வரும்னு சொல்கிறேன். உங்கள் கட்சியில் என்ன வருதோ எடுத்துக்கோங்க, நான் ஃபைனல் பண்ணிட்டு குரூப்பில் கொடுத்துட்றேன். ஓகேயா? பி போர்டு ரூட்டு ரிவைஸ் பேட்டர்னில் கிடக்கு. பி போர்டு பார்த்தீங்கன்னா இது ரிவைஸ் பேட்டர்னு. ஓகேயா? 69 70 அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 70னா அந்த இடத்துல 0 5 ரிவைஸ் பேட்டர்னில் பார்த்தா. இதே டேரக்ட் பேட்டர்ன் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருவோம். டேரக்ட் பேட்டர்னா இது 336 346 அப்படின்னாக்கும் அந்த இடத்துல பி போர்டில் ஒரு 1ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது மைனஸ் பேட்டர்ன் ப்ளஸ் பேட்டர்ன் டேரக்ட் அண்ட் ரிவேர்ஸ் 2 பேட்டர்ன் இருக்குது. 2 பேட்டர்லையுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த கெஸ்ஸிங் எந்த ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்க போகிறோம் லிங்க்கை அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சூப்பராக வேறு ஒரு லெவலில் வரும். பி போர்டில் என்ன கொடுக்கலன்னா 36 46னா 1ஆம் நம்பர் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை ப்ளஸ் பேட்டர்னில் வந்துச்சுன்னா 336 347, அப்போ 7ன்னு வந்துச்சுன்னா அப்போ இதே ரிப்பீட் நம்பர் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பவராக மாதிரி 2ஆக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏ போர்ட்லேயே 2 சொல்லியிருக்கேன், பி போர்ட்லேயே 2 சொல்லியிருக்கேன். என்னென்ன போர்டில் நம்பர்லாம் சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க. இந்த ரிசல்ட்டுக்கு டபுள்ஸ் வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. டபுள்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இது ஃபைனல் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரியும் டபுள்ஸ் இல்லாமல் தான் என்ன ஏது அப்படின்ட்டு. அதனால் உங்களுக்கு டபுள்ஸ் வந்தால் இன்றைக்கி தாராளமாக எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. சீபோர் ரூட்டு எங்கே இருக்குது? சீபோர் ரூட்டு ரிவைஸ் பேட்டர்னு. ஏன்னா அங்கே 0 வந்து அங்கிட்டு போயிடுச்சு. 906 900 அப்படிங்கிற ரிவைஸ் பேட்டர்னு அது செட் ஆகாது. வேறு பேட்டர்ன் பார்க்கலாமா? டேரக்ட் பேட்டர்னில் நான் மேக்ஸிமம் எடுப்பேன், அதில் எனக்கு வந்தால் போதும். அப்படி ஃபெயில் ஆனால் நான் ஒன்றும் வருத்தப்படுற ஆள் கிடையாது. இந்த பேட்டர்ன் அடிப்பேன். ஒரு ரூட் இருக்குது. இந்த ஆங்கிளில் பார்க்குறப்ப 937 947 அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ரிப்பீட் நம்பர் தான் சொல்லியிருக்கேன்ல, எந்தெந்த போர்டுக்கு என்னென்ன வரும்ன்ட்டு. அப்போ ரிப்பீட் வந்தால் 7 வர்றதுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் உள்ளே இருக்கும். இந்த ரிசல்ட்டுக்கு பார்த்துக்குங்க. அப்படி 7 வரல இந்த சி போர்டுக்கு அப்படின்னாக்கும் 937 947 7னா அந்த இடத்துல 2ஆம் நம்பர் போகும். இன்றைக்கி 2ஆம் நம்பர் கொஞ்சம் எல்லா போர்ட்லேயுமே டச்சில் இருக்கிறது. அப்படி டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 22 அப்படிங்கிறத ஏபிபிசிசியில் வச்சுக்கோங்க. அப்படி இந்த சி போர்டில் 2ஆம் நம்பர் வரலைன்னா அடுத்து யார் வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா 937 948 48னா அங்கே ப்ளஸில் போகுது. அப்போ நீங்கள் வந்து பவர் மாற்றியே ஆகணும். அப்படிங்கிறப்ப சி போர்டில் ஒரு 3ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும், கவனமாக எடுத்துக்கோங்க. ஓகே, வேறு ரூட் இருக்கான்னு பார்ப்போமா? இந்த ரூட்டில் எடுக்கலாம். அடுத்து டேரக்ட் பேட்டர்ன். இந்த ரூட்டில் எடுத்திங்கன்னா 557 558 506 507 மைனஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல யாரை கொடுக்கணும்னா 6ஆம் நம்பர் கொடுக்கணும். ஒரு போர்டுக்கு கண்டிப்பாக 3 நம்பர் இல்லை 4 நம்பர் சத்தியமாக வரும், வராமல் போகாது. நம்ம எந்த ஃபேமிலி எடுக்க போகிறோம், என்ன ரூட்டில் எடுக்க போகிறோம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் 3Dயை செட் பண்ணும். அப்போ இத்தனை கெஸ்ஸிங்க நான் பார்த்துட்டு வெறும் 2 நம்பர் அல்லது 3 நம்பரில் உங்கள் கையில் கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னாக்கும் இப்போ என்னோடய உழைப்பும் அந்த நான் யோசிக்கிற திறமையும் எவ்வளோ இருக்கும், நான் எவ்வளோ நேரம் இதில் வேலை செய்யணும், அதை புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் நேர்மையாக மட்டும் இருங்க நண்பர்களே, சரியா? ஓகே, என்னென்ன போர்டு என்னென்ன எல்லாம் சொல்லிட்டேன், போதும்னு நினைக்கிறேன்.
வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ரைவேட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் எந்த கண்டிப்பாக பொறுத்தவரைக்கும் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். அந்த தகுதியும் திறமையும் என்னிடம் இருக்குது. ஏன்னா நான் கற்றுக்கிட்ட குருநாதர் இப்படி கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஓகேயா? நான் ஃபைனல் பண்ணிட்டு கெஸ்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக அந்த டயத்துக்கு உங்களுக்கு வந்துடும் குரூப்பில். ஓகே, பாய்.